ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போது நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு டைலரிங் ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போது நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நானுமே அதுபோல் இருந்தவ தான். நான் உங்களுக்கு நான் இதுலேருந்து என்னென்ன அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வருமானம் நமக்கு இன்னும் நம்ம குடும்பத்துக்கு பத்தாது. 2 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா தான் ஒரு குடும்பத்துக்கு நமக்கு செட் ஆகும் இல்லையா? இப்போ நான் இது போல் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு சொல்லி நீங்களும் அதனால் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு சேவிங் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். நான் இவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது ஒரு சில பேர் எப்படி யோசிச்சு இப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க எப்படி பேசுகிறாங்க பாரேன், இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் அந்தந்த ஃபீல்டில் போய் இருந்து பார்த்து அவங்க அனுபவித்து இதெல்லாம் இருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். இந்த வீடியோ நம்ம எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறோம், வீடியோவுக்கு அப்புறம் அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து எந்தெந்த விஷயத்த போய் சொன்னால் எது நம்ம மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படிலாம் நம்ம பேசணும், எப்படிலாம் நம்ம இதில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, இது எப்படி போய் மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க சும்மா வீடியோ பார்க்குறாங்க. நிறைய பேர் அப்படிலாம் இல்லை, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீடியோ எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்களே, அதெல்லாம் நம்ம காதில் பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற அவங்களுக்குமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குமே புரியும் இல்லையா? இப்போ நம்ம ஏதோ ஒரு கைத்தொழில் நம்ம வச்சுருக்கோம். அந்த கைத்தொழிலை வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ளாரே அந்த திறமையை நம்மளுக்குள்ளாரே வச்சுக்கக்கூடாது. அதை 4 பேருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை ஒருத்தர் ஏளனமாக பேசி ஒரு கிண்டல் பண்ணி இது போல் இருக்காங்க அப்படின்றபோது ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்காங்கன்னா நம்ம அதெல்லாம் இந்த காதில் கூட வாங்கக்கூடாது. இந்த காதில் கூட வாங்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த இடத்த நான் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட்லாம் உட்காந்து டைம் கிடைக்காம நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் உட்காந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஃபீல்டில் நான் இந்த அளவுக்கு சக்ஸஸாக இருந்திருக்கேன். நான் யூடியூப்பில் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்மளுடைய கஸ்டமர் தான் நம்மளோட கஸ்டமர் தான். அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இது போல் நான் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை ரொம்ப மோட்டிவேட்டாக இப்படி போடுங்க சிஸ்டர், போடுறதுனால 4 பேருக்கு சொல்லி தருவீங்க. இப்போ எனக்கு கிளாஸ் எடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னால் டைம் கிடைக்கல, என்னால் அப்படி முடியாது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்போ நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் இது மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதையுமே பார்த்து நானுமே என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்குவேன். நிறைய பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நீங்கள் அதை செய்யுங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணி நம்ம அந்த வீடியோவை எடுத்து போடுறோம் இல்லையா? அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோ போடுறோம். இப்போ கூட வீட்டில் கூட ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கக்கூடாது. இதில் நம்ம வீடியோவில் நமக்கு காப்பிரைட் வந்துடும்னு டிவி சவுண்டை கம்மி பண்ணி எவ்வளோ விஷயத்த நம்ம சரி பண்ணி தான் நம்ம அந்த வீடியோவை போடுறோம். வீட்டில் யாரும் பேசக்கூடாது, சைலண்டான ஏரியாவை பார்க்கணும். இதெல்லாம் யோசித்து சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம அதில் பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ காப்பிரைட் வந்துடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசித்து தான் நம்ம அந்த வீடியோ போடுறோம். இதில் இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, ஆனால் அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. அது ஏதாவது ஒரு நம்மளை டிமோட்டிவேட் ஆக்குற மாதிரி நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. அது அவங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? இப்போ நம்ம இதில் ஒரு 10 ரூபா நமக்கு கிடைக்குது, நம்ம இந்த வீடியோ போடுறோம், நமக்கு இதால் நமக்கு ஒரு வருமானம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம அதில் சும்மா நமக்கு கிடைச்சிடாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இதுபோல் நம்ம ஒரு சில விஷயத்தெலாம் யோசித்து நமக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக நமக்கு சப்போர்ட்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து ஒரு சில விஷயத்த செய்கிறோம் அப்படின்னும்போது அதை நெக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் அதை மோட்டிவேட் ஆக்கி நம்மளை இன்னும் போடு, இப்படிலாம் செய்ய, இப்படிலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. என்னுடைய ஃபீல்டில் என்னுடைய இதில் யாருமே எங்கள் சைடில் யாருமே இந்த மாதிரி வீடியோன்னு யூடியூப்பில் வீடியோன்னு யாருமே போட கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் டைம்
போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு நினச்சேன். நானுமே போட்டேன். வீட்லேயுமே எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதை வந்து நான் எப்படியாச்சும் பேசி அது கொஞ்சம் சண்டை வந்து அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து நார்மலாக ஆயிடுச்சு. அப்படிலாம் தான் இந்த இடத்துல நான் வந்து தக்க வச்சுக்கிறேன் இல்லையா. இப்போ வந்து எனக்கே ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது, ஏதோ ஒரு எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் கடனோ இல்லை வந்து ஒரு லோனோ ஏதோ கேட்குறோம் அப்படின்னும்போது நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா யாருமே நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒன்று வச்சுருக்கணும், நம்மளுடைய வருமானம் ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து லோனோ இல்லை நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம காசு கேட்குறோம், வட்டிக்கு காசு கேட்குறோம் அப்படின்னாலுமே நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்ம இங்கே சும்மா உட்காண்ட்ருக்கோம், எனக்கு வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு வருமானம் வந்து வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து குடும்பத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னு அதையுமே பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண செய்வாங்களே தவிர நம்ம சும்மா இருக்கும்போது எதுக்குமே யாருமே வந்து கொடுத்துட போகிறது கிடையாது இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம இதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தா நம்ம இந்த அளவுக்கு வந்து வந்திருப்போம் அப்படின்றது யோசிக்கணும்ல. இப்போ நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து இது போல் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா மற்றவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா யாரையுமே நினச்சி நீங்கள் ஒரு துளி கூட யோசிக்காதீங்க. நம்ம இன்றைக்கி சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி புறம் பேசுகிறவங்க, கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்களாம் வந்து நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்தை பார்க்க போகிறது கிடையாது, நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்க்குறோம் இல்லையா. அதனால் வந்து இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு என்றைக்குமே யோசிச்சுட்டு நீங்கள் இப்படியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. யாரன்னா எப்படின்னா பேசிட்டு போகிறாங்க, நம்ம முன்னாடி பேசலை பின்னாடி தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்றதுனாலே வந்து நம்ம உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. நம்ம வீடியோ போட்டால் நம்மளை வந்து யாராவது எதனா சொல்லிடுவாங்களோ, எதனா பேசிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. அதுபோல் உள்ளே முடங்கி இருக்காதீங்க. நம்மளால் எல்லாமே செய்ய முடியும், நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளால் இந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும். இன்றைக்கி என்னுடைய சப்ஸ்கிரைபர் லெவல் எப்படி இருக்குது பாருங்கள், 20,400 சில்லற இருக்குது. அவ்வளோ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சம்பாரித்து வச்சுருக்கேன், இவ்வளோ மக்களை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். இதுக்கெலாம் நான் அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து வெளில இருக்கிறவங்க யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது இல்லையா. எதுவுமே சரி தான், நம்மளை வந்து நம்ம வளர்ந்து வரோன்னா கொஞ்சம் பேர் தான் நம்ம மனசார நம்மளை எதற்க வந்து நீங்கள் நல்லா போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வளர்ந்து வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் போராம வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம மேலே வளர்ந்து போகிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர மற்றவங்க அதை சொல்லிடுவாங்க இதை சொல்லிடுவாங்கலாம் யோசிச்சுட்டு இப்படியே உக்காந்துருக்காதீங்க. இது வந்து நமக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து இல்லையா. நீங்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னா யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வேணும்னா நம்ம தான் வந்து நம்ம தான் சம்பாதிக்கணும். நமக்கு தேவைக்கான காசு எல்லாமே நம்ம தான் சம்பாரித்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அதனால சொல்கிறேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்களுடைய டைலரிங் ஃபீல்டில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கலந்து கட்டி பேசுங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூடியூப்பில் வீடியோ போடுங்க. இல்லை வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதையுமே செய்யுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை எதையாவது செஞ்சு நீங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிக்க பாருங்கள். இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை வெளில போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதையுமே செய்யலாம். உங்களுக்கு சரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் யோசிச்சு செய்யுங்க. எதுவுமே நமக்கு யாரும் வந்து சும்மா இருந்தால் எதுவும் நமக்கு கிடச்சிடாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குற என்னுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொரியரில் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி தரணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் பண்ணி தருவேன். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நான் வாங்குறது, அதிகமாகலாம் நான் வாங்குறது கிடையாது. சாதா ப்ளவுஸ்க்கு 100 ரூபா வாங்குகிறேன், லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 வாங்குகிறேன். லைனிங் துணி நீங்கள் எடுத்து கொடுத்துடணும். உங்களுக்கு அதுபோல் ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணால் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன்.